அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரீஷ் மேக்வாய்ஸ். நண்பர்களே, நமது சேனலில் இன்று நாம் பார்க்க போவது ஒரு வீடியோ. முதல்ல அந்த வீடியோவை பாருங்கள். பார்த்தீர்கள் என்ன வீடியோ? கொடுமையான ஒரு காட்சி. ஒரு ஆட்டை அதன் கழுத்திலே தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலையினுடைய படத்தை கட்டி வைத்து கொண்டு அந்த ஆட்டின் கழுத்தை நடு சாலையில் வைத்து வெட்டி அதனுடைய இரத்தம் தரையிலே சிந்த செய்து அதை இழுத்துக்கொண்டு அண்ணாமலை என்று சத்தம் போடுகிறார்கள். எவ்வளவு கொடூரமான கேவலமான புத்தி தமிழனுக்கு வந்திருக்கின்றது. எனக்கு தெரிந்து நான் 2 சம்பவங்கள் எனக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது. பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் பெரிய பட்டாக்கத்தி வைத்து கேக் வெட்டினார்கள் என்று அந்த செய்த நபர்களை கைது செய்த 2 சம்பவங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. கொஞ்சம் முன்னால் நம்முடைய தமிழகத்திலே தான் அப்படி ஒரு கேக் வெட்டுவதற்கு பட்டாக்கத்தை பயன்படுத்திய போது கைது செய்த காவல்துறை இந்த ஒரு தேசிய கட்சியினுடைய தமிழக தலைவர், அதுவும் ஒரு மாநிலத்திலே காவல்துறையிலே உயர் அதிகாரியாக பணியாற்றியவர், அவரை அவருடைய பெயரை சிம்பாலிக்காக வைத்து ஒரு உயிரை வெட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆடை வெட்டியதற்கான சிந்தனை தாற்பயம் என்னவென்று சொன்னால், அண்ணாமலை ஆடு வளர்த்தக்கூடிய ஆள். அப்போ ஆடு வளர்த்தக்கூடிய ஆளை இவ்வளவு இதாக வெட்டி கொல்லக்கூடிய அளவுக்கு தமிழருடைய மனம் போயிருக்கின்றது என்று சொன்னால், எவ்வளவு கேவலமாக இந்த திராவிடம் தமிழனை மாற்றியிருக்கின்றது. பிச்சை காசுக்காக வீட்டு வரி, சொத்து வரி, மின்சார கட்டணம், குடிநீர் கட்டணம் என்று பல கட்டணங்களை மறைமுகமாக ஏற்றிவிட்டு பிச்சை காசாக 1000 ரூபாயை பெண்களுக்கு கொடுத்த காரணத்தால் அரசு பேருந்துகள் எல்லாம் நஷ்டத்தில் ஓடும் பொழுதும் அதை கவனிக்காமல் பெண்களுக்கு இலவச பயணம் என்று சொல்லி ஒரு தரநிலைத்தனத்தை நடத்தக்கூடிய தமிழக அரசுக்கு எதிராக, இந்த திமுகவுக்கு எதிராக அரசியல் களத்திலே நிற்கின்றார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக ஒரு சங்கல்பமாக அவருடைய தொழிலை, அவர் ஆடு வளர்க்கலாம் என்கின்ற அந்த தொழிலை இழிவுபடுத்தும் விதமாக ஆட்டை வெட்டி காட்டக்கூடிய அளவுக்கு நம்முடைய தமிழர்களுடைய மனம் எவ்வளவு சிறுமைப்பட்டிருக்கின்றது என்று கண்டபோது வருத்தமாக இதை காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது என்னும்போது அதில் யாரையாவது கைது செய்தார்களா இல்லை என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் சோசியல் மீடியாவிலே இந்த வீடியோவை இவ்வளவு கொடூரமான காட்சியை வெளியிடும் போது முகமோதோ ஒன்றும் தடை செய்யப்படவில்லை. அந்த அளவுக்கு மோசமான ஒரு கலாச்சாரத்தை நமது தமிழகத்திலே வளர்த்து வைத்திருக்கின்றது விடியல் ஆட்சி. ஒரு ஆளை அவருடைய தொழிலை வைத்து ஆடு வளர்த்துகின்றார் என்கின்ற காரணத்துக்காக ஆடு அண்ணாமலை என்று சொல்லி கேவலமாக பேசி எல்லாம் செய்து கடைசியிலே அவரை கொல்லுவதாக காட்டுவதற்காக வேண்டி ஒரு ஆட்டை வெட்டியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அதற்கும் அண்ணாமலை கண்ணியமாக நான் இந்த கோவையில் தான் இருக்கின்றேன், நான் இங்கே தான் இருக்கப் போகின்றேன், முடிந்தால் எதற்கு பாவப்பட்ட ஆட்டுக்குட்டியை வெட்டுகிறீர்கள், நேரே என்னை வந்து வெட்டுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். எனக்கு சிந்தித்து பார்க்க முடியும். தேர்தல் அரசியல் களம் என்பது இதுதான் திராவிட அரசியல் களம். இவ்வளவு கீழ்த்தரமாக போன தமிழர்களை நினைத்து வேதனைப்படுகின்றேன். வாழ்த்துக்கள். உங்கள் ஹரீஷ் மேக்வாய்ஸ்.